பார்த்த உடனே நாக்குல எச்சில் ஊறக்கூடிய நாவப்பழங்களை பத்தி பார்க்கலாம். துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு அப்படின்னு 3 சுவையும் கலந்து உள்ள பழம் தான் இந்த நாவல் பழம். இத அருகதம், நவ்வல், நம்பு, சாட்டுவளம், சாம்பல் அப்படின்ற பெயர்னால அழைக்கிறாங்க. இது கொங்கு தமிழ் பேச்சு வழக்குல நெகா பழம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கருநாவல், கொடி நாவல், சம்பு நாவல் அப்படின்னு பல வகைகள் இருக்குது. இங்கிலீஷ்ல இதை ஜாமுன் அப்படி இல்லைன்னா இந்தியன் பிளாக்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாவல் பழத்துல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது. அதோட இல்லாம பல நூற்றாண்டுகளா தமிழ் இலக்கியங்கள்லயும் மருத்துவத்திலையும் இது பயன்பட்டு வருது. நாவல் பழம் சாப்பிட்டா தொண்டைக்கட்டு சில பேருக்கு ஏற்படும். அதற்கு காரணம் அதுல இருக்கிற துவர்ப்பு சுவை. பாக்கு சாப்பிட்டா எப்படி நாக்கு லேசா தடிக்குதோ அதே மாதிரி நாவல் பழம் சாப்பிடும் போதும் தொண்டையில லேசான இறுக்கம் ஏற்படும். துவர்ப்பு சுவையுள்ள உணவுகள்ல இந்த தன்மைகள் இருக்கும். அதுல இதுவும் ஒண்ணு. தினமும் ஒரு 7 to 8 வரைக்கும் நாவல் பழங்களை சாப்பிடலாம். அதுல லேசா உப்பும் மிளகுத்தூளும் தூவி சாப்பிட்டீங்கன்னா தொண்டை இறுக்கம் வராம இருக்கும். இந்த நாவல் பழம் சாப்பிட்றதுனால ஏற்படும் தொண்டைக்கட்டு இன்ஸ்டன்ட் தான். அது கொஞ்ச நேரத்துல தானாவே சரியாயிடும். நாவல் பழத்துல உள்ள ஆந்தோசயனின் அப்படின்ற நிறமி தான் புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடியதுன்னு சொல்றாங்க. நாவல் பழம் கோடை காலத்துல கிடைக்கும் ஒரு சுவையான அப்புறம் சத்தான ஒரு பழம். இது துவர்ப்பு சுவை கொண்டதுன்னு நமக்கு தெரியும். நீரிழிவு நோயாளிகளுக்கும் மிகவும் நல்லது. நாவல் பழத்துல ஜாம்போலின் அப்புறம் ஜாம்புசின் அப்படின்ற மூலக்கூறு இருக்கிறதுனால இது இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துது. நாவல் பழத்தோட நன்மைகளை பார்க்கலாம். இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது. ஏன்னா இதுல ஜாம்போலின் அப்புறம் ஜாம்புசின் அப்படின்ற மூலக்கூறு இருக்கிறதுனால இது செரிமானத்திற்கு ரொம்பவே நல்லது. நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால செரிமானத்தை வலுப்படுத்தி கான்ஸ்டிபேஷன், கேஸ், அசிடிட்டி இதெல்லாம் இல்லாம நம்மளை பாதுகாக்குது. இதய ஆரோக்கியத்திற்கும் இது நல்லதுன்னு சொல்றாங்க. இது ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுறதுனால இதய நோய் அபாயத்தையும் குறைக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைஞ்சிருக்குது. அந்த ப்ரீ ரேடிக்கல்ஸ்லால ஏற்படும் சேதத்திலிருந்து உடலை பாதுகாக்கிறதுக்காக நாவல் பழத்தை அளவா சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது சில பேருக்கு சைடு எஃபெக்ட் வரலாம். குறிப்பா கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த பழங்களை எடுத்துக்கலாம். இந்த நாவல் பழங்களோட விதை, இலைகள் மற்றும் மரப்பட்டைகள் எல்லாமே பல்வேறு நோய்களுக்கு மருந்தா பயன்படுது. நாவல் பழத்துல கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் பி இவ்வளோ மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால நாவல் பழத்தோட மரம், இலை, மரப்பட்டை இது எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டதா இருக்குது. நாவல் பழத்தோட விதைய பொடி செஞ்சு அதை தண்ணியில கலந்தும் குடிக்கலாம். இல்லைன்னா நாவல் பழத்தை ஜூஸ் போட்டும் நம்ம குடிச்சு வரலாம். நாவல் பழங்களை சாப்பிட்டு வர்றதுனால கல்லீரல் பிரச்சனைகள் நீங்குவதோடு நம்மளுடைய சிறுநீர் பைகள்ல பிரச்சனைகள் இருந்தா அதுக்கும் நமக்கு நிவாரணம் கிடைக்கும். பற்களுடைய கம்ஸ் அப்புறம் பற்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க நாவல் பழத்தை நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா உடனடி தீர்வு கிடைக்கும். இதுல நாவல் பழத்தோட இலைய பொடி செஞ்சு அதனை கொண்டு நம்ம பிரஷ் பண்ணி வந்தோம்னா கூட நம்மளுடைய ஈறுகள் மற்றும் பல் இதெல்லாம் ஆரோக்கியமாகவும் பளிச்சுன்னு இருக்கும். சில பேருக்கு டிசென்ட்ரியனால அவஸ்தைப்படுவாங்க. இந்த நாவல் பழத்தை ஜூஸ் போட்டு அதுல கொஞ்சம் கல்லு உப்பு சேர்த்து குடிச்சு வந்தீங்கன்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும். சிறுநீரக கற்களால் கஷ்டப்படுறவங்க கூட இந்த நாவல் பழத்தை சாப்பிடுவதுடன் இல்லாமல் அதனுடைய விதையையும் உலர வைத்து பொடி செய்து தயிருடன் சேர்த்து சாப்பிடலாம். இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கற்கள் கரைந்து விடும்னு சொல்றாங்க. நாவல் பழங்களை சாப்பிட்டு வரும்போது சருமத்துல ஏற்படுற வெண்புள்ளி இந்த மாதிரி நோய்களுக்கு அது நிவாரணம் அளிக்கும். எப்படின்னா நாவல் பழம்ல மெலனின் அப்படின்ற செல்களை அது தூண்டுது. அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களும் நாவல் பழத்துல பிளாக் சால்ட் அப்புறம் சீரக பொடி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். இந்த பழத்தினை அளவா சாப்பிட்டு வந்தா தமனிகள்ல ஏற்படும் பிரச்சனைகளை குறைச்சி ஹார்ட் அட்டாக் வருவதை இது தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் சி அப்புறம் இரும்பு சத்து இதெல்லாம் சிறந்த ஆதாரமாக இருப்பதால நாவல் பழம் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்குது. இது இரத்த சுத்திகரிப்பாளராக செயல்படும் போது அதிகரித்த ஹீமோகுளோபின் எண்ணிக்கை உங்கள் இரத்தத்தை உறுப்புகளுக்கு அதிக ஆக்சிஜனை கொண்டு சென்று உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் அனுமதிக்குது. நாவல் ஊற்றி நீர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது நாவல் மரங்களுக்கு அடியில ஏதேனும் ஊற்றோ இல்லை சிற்று ஆறோ இருந்தா
அதுல இருக்கிற தண்ணீரை நம்ம குடிச்சாலே இனிப்பும் துவர்ப்புமா ஒரு மாதிரி ருசியா இருக்கும். அந்த காலத்துல இத சர்க்கரை நோய்க்கான பானமாவே பயன்படுத்தி இருக்கிறாங்க. நாவல் பழத்துல நிறைய வகைகள் இருக்கு. எது கிடைச்சாலும் நம்ம சாப்பிடலாம். நம்ம சாப்பிட மறந்த சுவைகள்ல துவர்ப்பு சுவை முக்கியமானது. அதை ஈடுகட்டும் வகையில இந்த சீசன்ல கிடைக்கிற நாவல் பழங்களை தவற விடாமல் சாப்பிடுவது மிக சிறந்தது. என்னதான் நாவல் பழங்கள்ல இவ்வளவு சத்துக்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் இந்த பழங்களை சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா இது ஒரு குளிர்ச்சியான பழம். இது இருமல் மற்றும் சளியையும் அதிகரிக்குது. அதனால ஏற்கனவே இருமல் மற்றும் சளியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாவல் பழங்களை அதிகமா எடுத்துக்க வேண்டாம். இது மேலும் உங்களுக்கு மோசமான பிரச்சனைகளை தர வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இந்த நாவல் பழங்களை சாப்பிட்றதுனால ஒரு அலர்ஜியும் ஏற்படலாம். இதன் காரணமாக அவங்களுக்கு அரிப்பு இல்ல தடிப்புகள், முகப்பரு, இல்லைன்னா சுவாசிப்பதுல சிரமம், இல்லைன்னா வீக்கம், இது மாதிரி உங்களுக்கு வர நேரிடும். ஸோ அலர்ஜி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க இந்த நாவல் பழத்தை டாக்டருடைய கன்சல்டேஷனோட நீங்க சாப்பிடுங்க. பெருந்தமனி தடிப்பு இல்லைன்னா இரத்த உறைவு பிரச்சனைகள் இருக்கிறவங்க நாவல் பழங்களை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. வாத தோஷம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களோ இந்த நாவல் பழத்தை சாப்பிடுவதில் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அன்றாடம் நம்ம எடுத்துக்கிற சுவைகள்ல அறுசுவையும் இருக்கணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதிகமா நம்ம இனிப்பு, புளிப்பு, உரைப்பு எடுத்துப்போம். ஆனா இந்த துவர்ப்பு எடுத்துக்கிறது கிடையாது. இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய இந்த நாவப்பழம் சாப்பிட்டோம்னா நமக்கும் இந்த துவர்ப்பு சுவை கிடைக்கும். இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால நாவல் பழத்தை எங்க பார்த்தாலும் நீங்க வாங்கி சாப்பிடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.